பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலாடுதுறையில் முதன்முறையாக மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 5 நாட்கள் போட்டி நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்ட இறகு பந்தாட்ட கழகம் சார்பில் 13 வயதிற்கு உட்பட்டோருக்கான மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி இன்று தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த போட்டி முதன்முறையாக நடத்தப்படுகிறது. மயிலாடுதுறை யூனியன் கிளப் வளாகத்தில் இறகு பந்தாட்ட கழக மாவட்ட தலைவர் அசோக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, நகராட்சி தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இறகுப்பந்து போட்டிகளை தொடங்கி வைத்தனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் 13 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஆண்கள் ஒற்றையர், இரட்டையர், மகளிர் ஒற்றையர், இரட்டையர் ஆகிய 4 பிரிவுகளிலும் வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சுழல் கோப்பை வழங்கப்பட உள்ளது. இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் பாபு, இறகு பந்தாட்ட கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். 13 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு தமிழ்நாடு அளவிலான இறகுப்பந்து போட்டி 3 ஸ்டேடியத்தில் 3 உள்ளரங்குகளில் நடைபெறுகிறது. இதற்கு 467 ரிஜிஸ்ட்ரேஷன் மொத்தம் வந்திருக்கு, பதிவாயிருக்கு, வருகை பதிவு. இது காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த போட்டிகள் இந்த 3 ஸ்டேடியத்திலையும் நடக்கும். இது 5 நாட்களுக்கு இந்த போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெறும். ஏன்னா அதில் 250 போட்டிகள் வருது சுமாராக. ஸோ இந்த 250 போட்டிகளையும் நடத்தி முடிக்க 5 நாட்கள் ஆகிறது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.